எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, சில கேள்விகள் என்ன அப்படின்னா, இந்த சமூகத்தில் சொல்லுவாங்க, ஒரு நல்லது செய்கிறான் அப்படின்னா அது பெருமை. அவன் எப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்தவன் தெரியுமா, அதனால தான் அவன் நல்லது செய்கிறான். அவன் எப்பேற்பட்ட மனுஷையா, சொன்ன வாக்கில் கரெக்டாக இருப்பான் அப்படிம்பாங்க. அதெல்லாம் தப்பு. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, குடும்பமோ குலமோ கோத்திரமோ ஜாதியோ நற்குணத்தை தீர்மானிப்பது இல்லை. ஏன்னா வேதம் அதை நமக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கற்றுக் கொடுக்கிறார். வாசிப்போம், 1ஆம் அதிகாரம் வாசிங்க பார்ப்போம். 5வது வசனம். 1:5. உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் தோத்திரம். இப்போ உங்கள்கிட்ட யார்கிட்டையாவது பிறப்பிலேயே என்னிடத்தில் நற்கிரியை இருக்கிறது என்று சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. பிறந்த குழந்தையுமே சத்தமெல்லாம் கிள்ளி வச்சுட்டு போயிடுது. தோத்திரம். அல்லேலூயா. ஒரு அம்மன் சொல்லுவோமா? நற்கிரியை இருக்கா அப்படின்னா கெடுதல் தான் இருக்குது. தோத்திரம். போட்டு தூக்கி உடச்சிக்குது, உடச்சிட்டு அதுக்கு மேலே துணியை போட்டு உட்காந்துக்குது. தோத்திரம். ஆமேன். அல்லேலூயா. ஆமாம், சின்ன குழந்தையிலிருந்தே பார்த்தீங்கன்னா மனுஷன்ட்ட நற்கிரியை இருக்கா அப்படின்னா நற்கிரியை இல்லை. அதுக்கு தான் நான் சொன்னேன், ஜாதியில் இந்த ஜாதியில் பிறந்துட்டா, உயர் ஜாதியில் பிறந்துட்டா அவன்கிட்ட நல்ல குணம் இருக்குது. ஏன்னா தப்பாக தமிழர்கள் பாடி வச்சுருக்கான் பாட்டு. என்ன? கெட்டாலும் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு எழுதி வச்சுருக்கான். தோத்திர, தப்பான பாட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கீழ் மக்களுக்கெல்லாம் நல்ல ஒழுக்கம் இல்லை அப்படிங்கிறான். நான் அதை கடுமையாக எதிர்க்கிறேன். தோத்திரம். கீழ் மக்கள் மேல் மக்கள் அப்படின்னு எல்லாம் கிடையாது, மக்கள் தான். மக்களை விட மாக்கள். தோத்திரம். ஆமேன். அல்லேலூயா. பாருங்கள், கீழ் ஜாதிக்காரன் மேல் ஜாதிக்காரன் இதெல்லாம் பாகுபடுத்தி பாட்டு எழுதலாம். சோத்திரம். மேன்மக்களுக்கு இயல்பிலே நற்கிரி. ஆனால் பைபிள் பொய் சொல்லலை. பைபிள் கரெக்டாக சொல்லி தருது, எந்த மக்களுக்கும் நற்கிரியே இல்லை. ஹல்லேலூயா. நீ ரட்சிக்கப்படும் பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ அறியும் பொழுது, இயேசு கிறிஸ்து தான் உன்னிலே நற்கிரியை தொடங்குகிறார். இயல்பில் உனக்குள்ள நற்கிரியை இருக்காது. தோத்திரம். ஆமேன். உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே, எனக்கும் தான். தோத்திரம். நான் என்ன விதி வழக்கா? தோத்திரம். ஆமேன். நற்கிரியையை உங்களிலே துவக்குகிறவர். ஆமேன். இயேசு கிறிஸ்து. தோத்திரம். இன்னைக்கு பாருங்க, சபைக்குள்ள கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் செய்கிற ஒரு பெரிய காரியம், ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது. எதுக்குடா ஞானஸ்நானம்? தோத்திர. சில கேட்பாங்க, ஞானஸ்நானம் எடுத்தா தான் ஆண்டவர் பேசுவாரா? ஞானஸ்நானம் எடுக்காமல் ஆண்டவர் பேச மாட்டாரா? எல்லாவற்றுக்கும் ஒரு துவக்க புள்ளி வேணும். ஆமேன். ஹல்லேலூயா. என்ன வேணும்? ஒரு துவக்க புள்ளி வேணும். பேப்டிசம் அப்படிங்கிறது ஒரு துவக்க புள்ளி. உன் வாழ்க்கையிலே நன்மைக்கான ஒரு துவக்க புள்ளி, நல் வழிக்கான ஒரு துவக்க புள்ளி. அல்லேலூயா. கர்த்தருக்கு சோத்திரம். அதில் பார், அப்போ தான் அதோடைய அருமை தெரியும். தோத்திரம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீ ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகம் பெற்று அப்படி வரும் பொழுது தான் உங்களுக்கு அதோடைய அருமை தெரியும். ஐயோ, இவ்வளோ லேட்டாக நம்ம அந்த நாட்களை வேஸ்ட் ஆக்கிட்டோமே, இன்னும் இதை விட ஏழியராக நம்ம என்ன செஞ்சுருக்கணும்? ஞானஸ்தானம் பெற்றிருக்கணும், ரட்சிக்கப்பட்டிருக்கணும், கர்த்தரை அறிந்திருக்கணும். அப்படிங்கிற அந்த நடுக்கமும் பயமும் உண்டாகும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆகவே உங்களிலே நற்கிரியை தொடங்குகிறார். சொல்லுவோமா? சர்ச்சுக்குள்ளே வந்ததுனால நற்கிரியை உனக்குள்ளே தொடங்கிட மாட்டார். தோத்திரம். இப்போ நடிக்கிறாய். தோத்திரம். என்ன செய்கிறாய்? நடிக்கிறது. தோத்திரம். 4 பேருக்கு முன்னாடி சரிங்க அப்படின்னு எல்லாம் ஆட்டுவான். தோத்திரம். அந்தப்புறம் ஏய் தொலைச்சு விட்டேன் அப்படிங்கிற மாதிரி. அப்போ என்னன்னா, இது நடித்தல். பிறருக்கு முன்னாடி நல்லது செய்கிற மாதிரி செய்கிறது. தோத்திரம். அந்தப்புறம் போனோன்னு எட்டி வச்சு கீழே தள்ளிட்டு போகிறது. தோத்திரம். அல்லேலூயா. இங்கே சின்ன பேப்பரை பொறுக்கி எடுத்துகிட்டு போவான். ஐயோ, இந்த பேப்பர் கிடக்க, கொண்டாங்க, நான் எடுத்து வர போட்டேன் அப்படிமா. அந்தப்புறம் போனோன்னு என்ன செஞ்சுறது? போடா அப்படின்னு எட்டி உதைக்கிறது. தோத்திரம். இந்த குறும்பெல்லாம் நம்ம பார்த்துருப்போம், பள்ளிக்கூடத்திலே பார்த்துருப்போம். அப்படி தானே? ஸ்கூலில் படிக்கும்போது நீங்களும் பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்துருப்பேன். டீச்சர் முன்னாடி ரொம்ப பவ்யமாக போய் அந்த சாக் பீஸ் எல்லாம் பொறுக்குவான். தோத்திரம். அப்புறம்
இருக்கிற பூந்தொட்டியெல்லாம் உதச்சி கீழே தள்ளிக்கிட்டே போவான். அல்லேலூயா. டீச்சர் முன்னாடி நல்லவன் தோத்துறோம், ரொம்ப நல்லவன் தோத்துறோம். ஆனால் அந்த புறம் போனோன்னா பூந்தொட்டி உடைப்பான். பிடி பீரியடில் போனால் உள்ளே அந்த ரூமுக்குள்ளே போய் எங்கூட படித்த ஒரு பையன்தான் பாருங்கள், இருக்கிற அந்த பேட்டெல்லாம் உடைப்பான் தோத்துறோம், பந்தையெல்லாம் உடைப்பான் தோத்துறோம். ரூமுக்குள்ளே விட்டால் போதும் எதெல்லாம் உடைச்சிட்டு, கேரம் போர்டை உடைக்கிறது, அதை உடைக்கிறது எல்லாம் உடச்சி போட்டுட்டு வெளியே வந்துடுவான் தோத்துறோம். என்னடா பள்ளிக்கூடம் இது அப்படின்னு. ஆனால் வெளியே வந்தானே சார் ரொம்ப சல்யூட்டெல்லாம் ஒருத்தன் போகிறான்னு அவன் தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம், கூளை கும்பிடு போகிறவனை என்னைக்கு நம்பாத அப்படிங்கிற மாதிரி. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இது மாதிரி இருக்கிற இந்த ஸ்வாபம், அங்கே ஒரு ஸ்வாபம் இங்கே ஒரு ஸ்வாபம், ரெட்டை வேடம். இதுக்கு பேர் என்னது? ரெட்டை வேடம். சோத்திரம். இந்த பிசாசு பாருங்கள் உங்களுக்குள்ளே இருந்து இந்த ரெட்டை வேடம், ஒருத்தனுக்குள்ளே ரெட்டை வேடம் மட்டும் இல்லை, சில நேரத்தில் ஒவ்வொருத்தனுக்குள்ளே 7 வேஷம் இருக்கும் தோத்திரம். ஆமேன். ஒரு பக்கம் சாமியாராக இருப்பான், ஒரு பக்கம் காதலனாக இருப்பான் தோத்துறோம். 10 பிள்ளையை காதலிக்கிறவன் எப்படி இருப்பான்? அல்லேலூயா. அப்போ பாருங்கள், ஆளுக்கு தகுந்த மாதிரி இல்லை, அவளுக்கு தகுந்த மாதிரி ஒரு வேஷத்தை போடுவா, இவளுக்கு தகுந்த மாதிரி ஒரு வேஷம் போடுவா தோத்துறோம். யோசிச்சு பாருங்கள், அந்நியன் மாதிரி இவனுக்குள்ளே என்ன செய்ய 1000 ஸ்வாபங்கள் மாறி 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 வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு தான் கர்த்தர் சொல்கிறார், நீ ரட்சிக்கப்பட்டு நீ ஞானஸ்நானம் பெற்று உனக்குள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவார் என்று சொன்னால் அவர் தோற்றுவிக்கிற நற்கிரியை என்றைக்கும் மாறாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அவர் நமக்குள்ள நற்கிரியை துவக்கி வைத்தார்னா அது நடிக்காது தோத்திரம். ஆமேன். சிலர் எப்படின்னா நேருக்கு புகழுவாங்க தோத்திரம், அப்புறம் அந்த புறம் போய் இகழுவாங்க. அந்த பழக்கமெல்லாம் இருக்காது. தப்புன்னா எங்கே வேணாலும் தப்பு தான் தோத்திரம். ஆமேன். அல்லேலூயா. நேர்லையும் திட்டணும். இப்போ பாரு, முகத்துக்கு முகம் உங்களெல்லாம் பேசுகிறேன்ல தோத்திரம், அதுதான் தைரியம் வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே ஒன்றுமே சொல்லாமல் அங்கே போயிட்டு என்ன பசங்க தோத்திரம் அப்படின்னு போய் அடுத்த பாஸ்டர்கிட்ட போய் நான் சொல்லிட்டு இருக்கக்கூடாது, அடுத்த சபையில் போய் சொல்லக்கூடாது, அப்படி பேசக்கூடாது. நேருக்கு நேராக சொல்லணும், இன்னைக்கு செய்கிறது தப்பு தோத்திரம். அல்லேலூயா. சத்தமா. தவறு என்றால் நேருக்கு நேராக முகத்துக்கு முகமாக பேசுங்கள் தோத்திரம். நான் திட்டி விட்டுருவேன் தோத்திரம், முகத்துக்கு முகமாக திட்டி விட்டுருவேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆனால் அடுத்த நிமிஷம் அவங்கள அள்ளி அரைக்கணும். அல்லேலூயா. அணைச்சிக்கணும், தகப்பனை போல் தாயை போல். அல்லேலூயா. அதுதான் நற்கிரியை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த காலை வேளையில் உங்களில் நற்கிரியை கர்த்தர் தொடங்கினாள். இயேசு கிறிஸ்து உங்களில் அந்த நற்கிரியை தொடங்கினால், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, அது பாதியில் போகாது, இடையில போகாது, கால்வாசியில் போகாது, ஒரு பிரச்சனை வந்தால் போகாது, அந்த நாள் பரியந்தம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் அதை நடத்தி முடிக்க அவர் வல்லமுள்ளவராய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதாவது சுவாபத்திலே சொல்கிறேன், இப்போ திருட இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், திருடுறது தப்பு அப்படின்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். தெரிஞ்சுதான் என்ன செய்கிறான்? திருடுறான். இப்போ ஒரு கதை சொல்லுவாங்க, 2 திருட இருந்தான். 2 பேரும் போய் என்ன செய்கிறோம், ஒரு வீட்டில் திருடுனான். 10,000 ரூபாய் திருடுனான். ஆனால் அது குடிசை வீடு, ஒரு ஏழை வீடு. அவங்க என்ன பண்ணுறாங்க, கஷ்டப்பட்டு அந்த 10,000 ரூபாய் சேமித்து வீட்டை ஓலையெல்லாம் மாற்றிட்டு ஒரு ஆஸ்பெஸ்டாஸ் சீட்டு போடணும் அப்படின்னு நினச்சி ஒரு 10,000 ரூபாய் சேமித்து வச்சுருக்காங்க. இவன் 2 பேர் போய் அந்த கதவை உடைச்சி என்ன செய்கிறான், அந்த பணத்தை திருடிட்டான். அந்த ஏழை வீட்டில் திருடியாச்சு. இந்த பணத்தை கொண்டுக்கிட்டு இப்போ என்ன செய்கிறாங்க, 2 பேரும் போகிறாங்க. போயிட்டுருக்கும் பொழுது நல்லா இருட்டி விட்டது, அதெல்லாம் பனி பயங்கரமாக பெய்யுது. அப்போ ஒரு மண்டபம் வருது. 2 பேரும் போய் படுக்கிறாங்க. சரி நம்ம படுத்துக்குவோம், கொஞ்சம் விடிஞ்ச பின்னாடி விடிய காலையில் என்ன செய்வோம், இந்த பணத்தை கொண்டுட்டு போவோம் அப்படின்னு. அதில் வேறு அவன் ஒருத்தன் சொல்லிட்டான், நம்ம ஒரு பெரிய தொகையை கொண்டு போகிறோம், எவனா அடிச்சிட்டா. இவனே யார், திருடிட்டு வந்திருக்கான். அவன் சொல்கிறான் பெரிய தொகையை கொண்டு போகிறோம், எவனா அடிச்சிட்டா தோத்துறான். அப்போ சரிப்பா மண்டபத்தில் படுத்துக்கோன்னு சொல்லி படுத்துட்டு ஒருத்தன் வாங்கி அந்த பணத்தை பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு அவன் என்ன செய்கிறான், படுத்திருக்கான். படுத்திருக்கும் பொழுது ஒரு விடிய காலம் ஒரு 4-4:30 மணிக்கு பக்கத்தில் அப்படி பார்க்குறான். அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். பக்கத்தில் வந்த திருடன் தூங்கி கொண்டு இருக்கிறான். இவன் நினைக்கிறான், விடிஞ்சு வெளிச்சம் வந்து 2 பேரும் போனால் 5,000 ரூபாய். ஆமேன்.
இவனுக்கு 5000, நமக்கு 5000. இப்போ விடியறதுக்கு முன்னாடியே நம்ம எந்திரிச்சு போயிட்டா முழுசாக 10,000 நமக்கு. தோத்துறோம். காலையில் நேரமே போனால் அங்கே பம்பாய் எக்ஸ்பிரஸ் வரும். தோத்துறோம். பாருங்கள், மும்பை எக்ஸ்பிரஸ் திருநெல்வேலிக்கு வருது. அந்த மும்பை எக்ஸ்பிரஸில் ஏறினா நேரம் நம்ம பம்பாய்க்கு போயிடலாம். இவன் வந்து நம்மளை பிடிச்சிக்கிட மாட்டான், இவன் லோக்கல் திருடன் தான், நம்ம வந்து பம்பாய் திருடன் போயிடலாம் அப்படின்னு நினச்சி என்ன செஞ்சான், அந்த 10,000 ரூபாயை கொண்டு அவன் ஓடி போயிட்டான். பாருங்கள், போய் ட்ரெயின் ஏறி அவன் பம்பாய்க்கு போயிட்டான். அவனை பிடிக்க முடியல. இப்போ இவன் எந்திரிச்சு விடிஞ்ச உடனே எந்திரிச்சு பார்க்குறான், இவன் போயிட்டான். போனன்னு சொல்கிறான். சண்டாளன். யார்? சண்டாளன். மனசாட்சியே இல்லாதவன், அநியாயக்காரன். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்கிறது யார்? பூட்டை உடைஞ்சவன். தோத்துறான். ஏழை வீட்டில் குடிசை வீட்டை என்ன செஞ்சவன். இங்கே அப்படி தான், பக்கத்தில் இந்த ஓட்டை பிரித்து அது பாவம். 4 50 பைசா 1 ரூபாயா சேமித்து வச்ச உண்டியல் என்ன செஞ்சால் ஒருத்தன் திருடிட்டு போயிட்டான். தோத்துறோம். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தருக்கு சோத்திரம். அந்த மாதிரி அன்னைக்கு அந்த ஏழையின் உள்ளம் படுகிற பாட்டை நான் பார்த்துருக்கிறேன். அது மாதிரி ஒரு ஏழையின் வீட்டில் ஒரு பூட்டை உடைச்சி பாருங்கள், திருடன் சொல்கிறான். அவன் சண்டாளன், மனசாட்சி இல்லாதவன், அநியாயக்காரன். தோத்துறோம். பணத்தை கொண்டுட்டு என்ன செஞ்சிட்டான். நீ ஒரு பூட்டை உடைச்சி திருடன பணத்தை கொண்டுட்டு போனதே உனக்கு இப்படி இருந்தா, அவள் 1 ரூபா 4 கல்லுச்சம்மந்து மண்ணுச்சம்மந்து சோத்திரம். பாருங்கள், வேலை செஞ்சு பாத்திர விலைக்கு அவள் சேமித்து வச்ச பணம் எவ்வளவு கடினமானது. ஆமேன். அப்போ இந்த திருடனுக்கு தெரிகிறது இது அநியாயம் என்று. அல்லேலூயா. அவன் கொண்டு ஓடினது என்னது? அநியாயம். அடுத்தவன் பொருளை தராமல் போனது இது என்னது? மனசாட்சி இல்லை. எனக்கு வர வேண்டிய 5000 ரூபாய் கொடுக்காம என்ன செஞ்சிட்டான், போயிட்டான். மனசாட்சி இல்லாதவன். தோத்துறோம். பாருங்கள், திருடனே சொல்கிறான் இதெல்லாம் அநியாயம், மனசாட்சி இல்லை, அநியாயக்காரன். தோத்துறோம். இதெல்லாம் நீங்கள் சொல்லி பாருங்கள். எங்களிலே இந்த அநியாயம் இருக்கக்கூடாது, மனசாட்சி இல்லாத தன்மை இருக்கக்கூடாது. மனசாட்சி உள்ளவர்களாய் எங்களை நீர் மாற்றும் ஆண்டவரே. அல்லேலூயா. தட்டன கையை நல்ல உற்சாகமாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு மனசாட்சியே இல்லை. தோத்துறோம். அல்லேலூயா. அதாவது நம்ம சபையில் ஒரு பிரதர் ஒரு முறை வந்து சொன்னார், ஐயா சம்பளம் கொடுத்தேன், அவனுக்கு போனஸ் கொடுத்தேன், தோத்துறோம், வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுத்தேன், எல்லாம் பண்ணேன். ஆனால் 1,00,000 ரூபாய்க்கு மேலே இருக்கிற பொருளை பூரா திருடி கொண்டு என்ன செஞ்சிட்டான், விற்று விட்டான். தோத்துறோம். பாருங்கள், அவனுக்கு இரக்கம் பாராட்டி எவ்வளவோ நான் செஞ்சுருக்கிறேன். ஆனால் கூடவே இருந்துக்கிட்டு என்ன செஞ்சான், பாக்கெட் போட்டு வச்ச பொருளை, உற்பத்தி பண்ணி வச்ச பொருளை என்ன செய்கிறான், திருடிட்டு போய் விற்கிறான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மனசாட்சி இல்லாதவர்கள். அல்லேலூயா. நீங்கள் அப்படி உள்ளவர்களாக இருக்கக்கூடாது, மனசாட்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமேன். உங்கள் மனசாட்சி குறைக்கிற நாயை போல இருக்கணும். தோத்துறோம். அல்லேலூயா. அப்பப்போ அது குறைச்சிக்கிட்டே இருக்கணும். நீ செய்கிற தப்பு, இந்த அநியாயத்தை பண்ணாதே, இது நியாயக்கேடு, இதை செய்யக்கூடாது, இந்த மாதிரி காரியத்தை நம்ம பண்ணக்கூடாது. தோத்துறோம். அநியாயமாய் கிடைக்கிறது நமக்கு ஒரு நாளும் தங்காது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. நியாயத்தின் வழியில் கிடைக்கிறதா நமக்கு தங்கும். தோத்துறோம். பாருங்கள், அநியாயமாய் கிடைக்கிறது நமக்கு ஒரு நாளும் அது என்ன செய்யாது, தங்காது. தோத்துறது. நீ வஞ்சிக்கிறது, ஒருத்தரை மனசார வஞ்சிச்சு. தோத்துறோம். பணத்தை வாங்கிட்டு சில சொல்கிறது நான் வாங்கவே இல்லை. தோத்துறோம். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. ஏதாவது சாட்சி இருக்கா, எழுத்து இருக்கா? சாட்சி என்னடா சாட்சி, வாக்கு தான் முக்கியம். அல்லேலூயா. அப்படி நம்ம நினைக்கணும். சோத்திரம். ஒரு வாக்கு, ஒரு வார்த்தை. தோத்திரம். ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. உன் மனசாட்சி உயிருள்ளதாக இருந்தால் இன்னைக்கு நீங்கள் மட்டுமல்ல, உங்கள் சந்ததியும் வாழும். ஹல்லேலூயா. பாருங்கள், உங்கள் மனசாட்சி உயிருள்ளதாக இருக்கணும். ஆகவே இந்த நற்கிரியை என்பது உங்கள் மனசாட்சியில் துவங்கப்பட வேண்டும். கர்த்தருக்கு சோத்திரம். சிலருக்கு வந்து என்னென்னா, நற்கிரியை என்பது கைகளில் மட்டும் துவங்கப்படும். பாருங்கள், அவன் கால் தப்பு செய்யும். சிலருக்கு காலில் மட்டும் துவங்கப்படும், கை தப்பு செய்யும். கையும் காலும் ஒரு நல்ல காரியத்தை செய்கிற மாதிரி இருக்கும், மனசு ஆட்டை போட்டு தோத்துறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு 100 ரூபா நோட்டு கீழே விழுதுன்னு வச்சுக்கோங்களேன், தோத்துறதும். மனசாட்சி எல்லாம் காலை வச்சு அப்படியே அமுக்கி நின்றுக்குவான் ஸ்ட்ராங்காக. அது நான் சொல்கிறது புரியுதா? காலை வச்சு மறைச்சிக்கிறா. தோத்துறோம். அப்படி அல்ல, அதை எடுத்து கொடுக்குற தைரியம் வேணும். இந்தாங்க பிரதர் உங்கள் பணம். தோத்துறோம். அல்லேலூயா. ஒரு அம்மன் சொல்லுவோமா, கையை வச்சு மறைக்கிறது, பையை வச்சு மறைக்கிறது, பேக்கை தூக்கி மேலே ஓட்டுறது. தோத்துறோம்.
ஒன்றும் தெரியாத மாதிரி எல்லாம் இந்த வேலையெல்லாம் என்ன செய்யக்கூடாது. இப்போ பின்னாடி உட்காந்துருக்காங்க இது மாதிரி இதை சொல்லும்போது ஒரு சின்ன காமெடி ஞாபகம் வருது. காணிக்கை நேரம், எல்லோரும் காணிக்கை எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஒருத்தர் பாக்கெட்டில் கையை விட்டு தேடி பார்க்குறார். என்ன அப்படின்னா, கிழிஞ்ச 10 ரூபா எங்கே இருக்குது அப்படின்னு. நல்ல 10 ரூபாய் இல்லை, அதெல்லாம் ஒதுக்கி விட்டுட்டு என்ன செய்கிறாரு, அந்த கடையில் ஹோட்டலில் வாங்க மாட்டேன்னு சொன்னானே அந்த 10 ரூபா எங்கடா இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த 10 ரூபாயை தேடி எடுத்து பாருங்கள், அதை காணிக்க பையில் போடுறார். இவர் போட்டு அவர் லைனில் போயிட்டு திரும்ப என்ன செய்து அப்படி இவருக்கு முன்னாடி வரிசையில் இப்படி வருது. அப்படி வரும்போது இவருக்கு பின்னாடி இருந்த ஒருத்தர் பாருங்கள் 500 ரூபாய் நோட்டை முன்னாடி இருக்கட்டும் கொடுக்குறார். கொடுத்து நீங்கள் என்ன செய்யுங்க, பையில் போடுங்க அப்படிங்கிறார், காணிக்க பையில். பாருங்கள், இவர் வாங்கி என்ன பண்ணிட்டாரு, இதை காணிக்க பையில் முன்னாடி லைனில் இருக்கிற காணிக்க பையில் போட்டார். போட்டுட்டு அவரை திரும்பி பார்க்குறார். இப்படி என்ன நினைக்கிறார், டேங்கப்பா நம்ம கிழிஞ்ச 10 ரூபாயை எடுத்து என்ன செய்கிறோம், காணிக்கையாக போடுறோம். அவர் 500 ரூபா காணிக்க போடுறார், அது புது நோட்டாக காணிக்க போடுறார் அப்படின்னு அப்படி பெருமையாக அவரை பார்த்துட்டு மனசு நினச்சிட்டார். இப்படின்னாராம், நீங்கள் கிரேட், அல்லேலூயா அல்லேலூயா, நீங்கள் கிரேட் அப்படின்னாரு. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆராதனை முடிஞ்சது, வெளியே போகுது. அவர் ஒரு வாழ்த்திட்டு போகணுன்னு நினச்சார். போயிட்டு சார் கை கொடுத்தாராம். நீங்கள் யூ ஆர் ரியலி கிரேட் சார். என்ன அப்படின்னா, 500 ரூபா காணிக்க போடுறீங்க அப்படின்னு. நான் எங்கேயா போட்டேன் 500 ரூபா, நான் கிழிஞ்சு 10 ரூபாயில் போட்டேன்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டார். நீங்கள் கொடுத்த 500 ரூபாயில் போட்டேன்னு. இல்லை சார், நீங்கள் பாக்கெட்டில் விட்டுட்டு தேடிக்கிட்டு இருந்தீங்க பாருங்க. பின்னாடி விழுந்த 500 ரூபா, இவர் பணத்தை தேடன வேகத்தில் 500 ரூபா பின்னாடி விழுந்துச்சு. அதைத்தான் நான் எடுத்து என்ன செஞ்சேன், ஒரு கால் நீங்கள் காணிக்க போடுறதுக்காக தேடின பணம் தான் கீழே விழுந்துருச்சு போலன்னு எடுத்து என்ன செஞ்சேன், உங்கள்கிட்ட கொடுத்தேன் சார் அப்படின்னா. அப்போ தான் இவருக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஆடா பாவி, நம்ம பணத்தை தான். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, இதுபோல் பையை வச்சு மறைக்கிறது, கையை வச்சு மறைக்கிறது, அதான் நான் சொன்னேன். கைகள் சிலதை மறைக்கலாம், கையும் காலும் நற்கரியை செய்வது போல நடிக்கலாம். ஆனால் உண்மையிலேயே உன்னுடைய நற்கரியை இதயத்தின் ஆழத்திலிருந்து அது புறப்பட்டு வர வேண்டும். கரங்களை தட்டி அல்லேலூயா. இப்போ கொடுக்கிற என்ற நற்கரியை இதயத்தின் ஆழத்திலிருந்து வரணும். ஆமென், ஹல்லேலூயா. சும்மா பாருங்கள், நடிப்புக்காக இதுக்காக பிறருக்காக புது நோட் எடுத்து அப்படி சுண்டி தோத்திரம். இடையங்குளம் அப்படின்னு ஒரு ஊர் இருந்துச்சு. அந்த ஊரில் ஒரு பிரதர் இருந்தார், பொண்ணு அண்ணாச்சியோட அப்பா. அவர் என்ன பண்ணார், எல்லாம் காணிக்க போட்ட முன்னாடி இந்த காணிக்கை பெட்டிக்கு முன்னாடி வந்து நிற்பார். அந்த காலத்தில், நான் ஏஜி பாஸ்டாக இருக்க காலத்தில், ரூபா நோட்டை எடுத்து அதான் வந்து ஜனங்களுக்கு முன்னாடி தான் வந்து எடுப்பார். பாக்கெட்லேருந்து இப்படி எடுத்து இப்படி தட்டி என்ன செய்வார், காணிக்கை பெட்டியில் போடுவார். என்ன 2 ரூபா. அந்த பழைய புளி வெட்டுற அருவா இருக்கும் பாருங்க, சிவப்பு நோட்டு தோத்துறது, அதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. பழைய ரெட் கலரில் ஒரு சிவப்பு நோட்டு 20 ரூபா தாள் மாதிரி 2 ரூபா தான் அது. ஒருத்தன் அருவாள் எடுத்துகிட்டு புளியை வெட்டுற மாதிரி இருக்கும் தோத்திரம். அந்த மாதிரி அந்த 2 ரூபா நோட்டு. ஏன் சொல்கிறேன்னா, இது நான் சொல்கிறது இப்போ இல்லை, நான் சொல்கிறேன் 40 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமேன். அன்னைக்கு அவர் 2 ரூபா போடுறாரு அப்படின்னா அது என்ன விஷயம்? ஒரு சர்ச்சில் மொத்த காணிக்கையே அவ்வளோதான் வரும். வழங்குதா உங்களுக்கு? சர்ச்சுக்குள்ளே காணிக்கையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாம் 1 பைசா 2 பைசா, அட்டைக்காசு 3 காசு 5 காசு அப்படி தான் இருக்கும் தோத்திரம். எல்லோரும் 1 பைசா போடுவாங்க, 5 பைசா போடுவாங்க, 2 பைசா போடுவாங்க. மொத்தத்தில் அந்த அட்டை காசை பூரா நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா அதுவே 1.25 ரூபா 2.25 ரூபா தான் இருக்குது காணிக்கை. அப்படிப்பட்ட காலத்தில் இவர் வாரம் 2 ரூபாய் காணிக்கை போடுகிறார். ஏன்னா கான்ட்ராக்டர் தோத்திரம். அல்லேலூயா. அது சரியோ தவறோ, நான் எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, நற்கிரியை என்பது கைகளில் கால்களில் வெளிப்படுவதல்ல,
உங்கள் இருதயத்தில் அது வெளிப்பட வேண்டும். ஆமேன். கரங்களை தட்டி அல்லேலூயா. ஆகவே இந்த நற்கிரியை இன்னைக்கு தொடங்கணும். சோத்திர வாலிப தம்பிமாரெல்லாம் இன்னைக்கு ஆண்டவரே எங்களில் இந்த நற்கிரியை தொடங்கணும். சோத்திர இந்த குறும்பு குசும்பு தோத்திர இடிக்கிறது அடிக்கிறது ஒருத்தனை அடிக்கிறது கீழே தள்ளுறது இந்த விளையாட்டெல்லாம் விட்டுணும். தோத்திர இதெல்லாம் நற்கிரியை அல்ல, துர்க்கிரியை. ஏன்னா அதில் நிறைய பேர் ஜெயிலுக்கு போயிட்டான். ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடித்து விளையாடுறதில் என்ன செஞ்சிட்டான், அடித்தான், மண்டை உடஞ்சான், செத்து போனான், தண்டவாளத்துக்குள்ளே விழுந்தான், பாலத்துக்குள்ளே விழுந்தான், வண்டிக்குள்ளே விழுந்தான், இப்படியெல்லாம் செத்து போன கதைகள் நிறையா இருக்குது. ஆகவே அந்த பழக்கத்தை எல்லாம் நம்மளை விட்டு நீக்கி நற்கிரியை நல்ல ஒழுங்கு இதை எனக்கு நேர்கற்பியும். ஒரு ஆமென் சொல்லுவோம். 2 பிலிப்பியர் 1:8 இயேசு கிறிஸ்துவின் கவனிங்க உருக்கமான அன்பிலே உங்கள் எல்லார் மேலும் வாஞ்சையாய் இருக்கிறேன். போதும். அன்பு என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லா பக்கம் அன்பு, சோத்திரம். கிரேக்க வார்த்தையில் அன்புக்கு நிறைய வார்த்தைகள் இருக்குது. ஈரோஸ், ஃபீலியோ, அகாப்பே அப்படிங்கிற நிறைய பதம் இருக்குது. இங்கே தமிழில் நமக்கு அன்புங்கிறது ஒரே ஒரு வார்த்தை தான். அன்பு, சிநேகம் அப்படின்னு ஏதோ நம்ம சொல்லிக்கிறோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஆனால் இங்கு ஒரு வித்தியாசமான அன்பை பவுல் அறிமுகப்படுத்துகிறார். என்ன அன்பு அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் அன்பு அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அவர் பயன்படுத்துகிற பதம் என்ன? உருக்கமான அன்பு. சொல்லுங்க பார்ப்போம். எப்படிப்பட்ட அன்பு? தோத்திரம். அது உங்கள் உள்ளத்தில் வந்தால் தான் உங்களால் உருகி ஜெபம் பண்ண முடியும். ஆமேன். பக்தி எப்படி வரணும் சொல்லுங்க? உள்ளம் உருகி உருக்கமான அன்பு. ஏன்னா இந்த கடைசி காலத்தில் இதை நான் சொல்லித்தர வேண்டி இருக்கிறது. அந்த உருக்கமான அன்பு என்பது இன்றைக்கு இல்லை, நிறைய பேர் இல்லை. தோத்திரம். பொண்டாட்டி இல்லை, அதனால தான் புருஷனை அடித்து கொள்கிறாங்க. தோத்திரம். இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் எல்லாம் பார்த்தா என்ன புருஷனை ஸ்கெட்ச் போட்டு கொலை செய்த மனைவி. தோத்திரம். அல்லேலூயா. எப்படி டைட்டில் வருது? ஸ்கெட்ச் போட்டு. தோத்திரம். அல்லேலூயா. எல்லாம் போடுவாங்க. தோத்திரம். காரணம் என்ன? உருக்கமான ஒரு அன்பு இல்லை. மனைவியை கொள்ளுகிற கணவன். கேரளாவில் பார்த்தா ஒரு கணவன் என்ன செய்கிறான், மனைவியை கொள்றதுக்கு நாகப்பாம்பை வீட்டுக்குள்ள விட்டு கொண்டிருக்கான். சட்டத்தில் சிக்காமல் என்ன செய்ய, பாம்பு கடிச்சு செத்து போச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி கடந்த நாட்களில் நீங்கள் எல்லாம் வாசிச்சிருப்பீங்க. அவளுடைய சொத்துக்காக பணத்துக்காக பாருங்கள் பாம்பை விட்டு கடிக்க வச்சு கொலை செய்த கணவன். நிறையா நிறைய நிறையா இன்றைக்கி பார்க்குறோம். இது போதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதுக்காக சொல்கிறேன், கொஞ்சம் நல்லா கவனிங்க. தோத்திரம். உருக்கமான அன்பு. இன்றைக்கி பிள்ளை மேலே ஒரு உருக்கமான அன்பு இல்லை. பெத்த தாய் 2 குழந்தைய கொன்னுட்டு பாருங்கள், புருஷனுக்கு விஷம் வச்சு கொன்னுட்டு தோத்திரம் போய் இன்னொருத்தனோடு வாழ்கிறான் அப்படிங்கிற செய்தியை பார்க்குறோம். அப்போ வாழ்க்கை என்பது என்ன அப்படின்னு புரியாமல் இருக்கிறீங்க. ஆணும் பெண்ணும் வாழ்க்கை என்பது என்ன என்பது புரியாமல் அந்த கால கிராம மக்களெல்லாம் பாருங்கள் ரொம்ப இன்னோசென்ட்டாக இருப்பாங்க. ரொம்ப ஒரு உருக்கமான அன்பு. யார் மேலே அந்த இரக்கம் இருக்கும்? யார் ரோட்டில் ஒரு செம சமந்துக்கிட்டு ஓட அந்த இதில் கிராமத்து பாருங்கள் கத்தாளங்காட்டுக்குள்ளே ரோட்டுக்குள்ளே அப்படி அவங்க போனால் கூட ஐயோ பாவம் யார் பற்ற உள்ளே அந்த வேகாத வெயிலில் காலில் செருப்புலாம் என்ன செய்யுது செமந்துட்டு போகுது, இந்த ஒரு மோரை கூடு தோத்துரு, வாடா தம்பி இதை குடிச்சிட்டு போடா அப்படின்னு கொடுத்த காலம். இப்போ மோர் கொடுத்தா தாலி ஏற்றுட்டு போயிடுவோம், அது 2வது விஷயம். அல்லேலூயா. இன்றைக்கி வாடா தம்பி மோர் குடினா என்ன செஞ்சிட்றான், தாலி மாலையை அத்துக்கிட்டு ஓடிடுறான். தோத்துறோம். இப்படியா இப்போ சித்த காலம். உருக்கமான அன்பை இந்த உலகத்தில் காட்ட முடியல. ஆனாலும் இந்த உலகம் இப்படி இருக்கிறது என்பதற்காக உங்களில் இருக்கிற உருக்கமான அன்பை விட்டு விடாதிருங்கள். ஒரு ஆமென் சொல்லுவாமா? ஹல்லேலூயா. சோத்திர. சில சொல்லுவாங்க அன்பெல்லாம் எனக்கு என்ன ஆயிடுச்சு, வத்தி போயிடுச்சு. அன்பெல்லாம் என்ன செஞ்சிருச்சு, வத்தி போச்சு. இன்னும் சில தாய்மார் சொல்லுவாங்க அழுதழுது கண்ணீரெல்லாம் என்ன செஞ்சிருச்சு, வத்தி போயிருச்சு, என் கண்ணெல்லாம் வத்தி போயிருச்சு. தோத்திரம். ஆகவே அன்பில்லை, கண்ணீர் இல்லை, இரக்கமில்லை அப்படிங்கிற நிலைக்கு நீங்கள் வரக்கூடாது. சோத்திர. இன்றைக்கு கர்த்தர் என்னிலே அந்த உருக்கமான அன்பை கர்த்தர் உருவாக்குவாராக. உற்சாகம் உற்சாகம். அல்லேலூயா. எதுக்கு ஆண்டவர் சொல்றார், இந்த உலகம் இப்படி போகுதுன்னு சொல்லி நீ உலகத்தின் பின்னே போகாதே, மற்றவன் இப்படியெல்லாம் இருக்கிறான்னு சொல்லி அவனை மாதிரி நீ மாறாதே. சோத்திர. உனக்குள்ள தனித்தன்மையை நீ இழந்து விடாதே. ஹல்லேலூயா. நீங்கள் அன்புள்ளவர்களாக இருங்கள். அல்லேலூயா.
அதுக்காக எவங்கிட்ட ஏமாற வேண்டாம். தோத்துறோம். ஆமேன். அன்புள்ளவர்களாக இருங்கன்னா ரோட்டில் கையை காமிக்கிறனால வண்டியில் ஏற்றி என்ன செய்யாதீங்க. ஆமாம், அவன் கஞ்சாவை கையில் வச்சுட்டு வந்தால் என்ன செய்யும், ஒன்றையும் சேர்த்து உள்ளே கொண்டு போயிடுவான். ஆமேன். அன்பை எங்கே காமிக்கணும், அங்கே என்ன செய்யணும், காமிக்கணும். தோத்துற சபையில் காடி, தாயிடத்தில் காமி, தகப்பனிடத்தில் காமி. தோத்துற உன் குடும்பத்தில் உன் உருக்கத்தை காமி. இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக உன் உருக்கத்தை காண்பீங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமாக சொல்லுவோம் அல்லேலூயா. பாருங்கள், அந்த உருக்கமான ஒரு அன்பு. தோத்துற இயேசுவே அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ஜெபம் பண்ணா கண்களை மூடி மனம் உடைந்து அந்த உருக்கம் உங்களிலே காணப்பட வேண்டும். ராமன் சொல்லுவோமா? எத்தனை பேருக்குள்ள அந்த உருக்கம் இன்னைக்கு வருது? தோத்துறோம். அல்லேலூயா. எனக்கு அந்த உருக்கம் வேணும்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர்? தோத்துறோம். அல்லேலூயா. அதை ஒத்துக்கிறோமா? எங்களுக்குள்ள அந்த உருக்கமான அன்பு இல்லை. தோத்துறோம். உண்மைதான். ஏன்னா இந்த சமூகம் உங்களை அப்படி பண்ணிடுச்சு. தோத்துறோம். பாருங்கள், இந்த சமூகத்தில் இருக்கிற ஏற்ற இறக்கங்களும் சமூக தாழ்வுகளும் இதெல்லாம் நம்மளை என்ன செய்யுது? ஏமாற்றங்களும் ஏமாற்றுகிற சமூகமும் ஏமாற்ற நமக்குள்ள இருக்கிற இறக்கம் போய்கிட்டே இருக்கு. ஆமேன், ஆமேன். கடினமாயிட்டே இருக்கு, நம்முடைய மனசு கடினமாயிட்டே இருக்கு. நான் சில நேரம் யோசிப்பேன், ஐயோ நம்ம வாலி வயசுலேருந்து அந்த இறக்கம் நமக்கு இவ்வளவு இப்போ இல்லையே. தோத்துறோம், குறைஞ்சிருச்சு. ஏன்னு கேட்டால் நிறைய பேர் ஏமாத்துறான். ராமன் சொல்லுவோம்மா. அல்லேலூயா. நான் இது மாதிரி தான் சபை நடத்துகிற காலத்தில் கல்யாணம் கட்டாத போது பாருங்கள், கஷ்டப்பட்டு ஒரு ஆம்பிளிஃபையர் வாங்கி, மைக்கு வாங்கி, ஸ்பீக்கர் வாங்கி எல்லாம் வச்சு சபை நடத்திக்கிட்டு இருந்தேன். அப்போ இந்த உருக்கமான அன்பு. ஒரு பார்க்குக்கு போனேன் சுவிசேஷம் சொல்கிறதுக்கு. அங்கே பார்த்தா ஒருத்தர் தாடியோட சிறு வயசு ஆள். தோத்துறோம். அந்த பிரதர் மோசஸ் சைஸில் இருப்பார். தோத்துற அந்த மாதிரி பாவம் போல் உட்கார்ந்துருந்தார். ஐயோ பாவம் இப்படி இருக்கானே. பார்த்து அவனை பார்த்து பேசினேன். எல்லோரும் என்னை வீட்டு விட்டு வெளியே தள்ளிட்டாங்க சார். அப்படியா, சரி வான்னு சொல்லி அவனை கூட்டிகிட்டு வந்து சர்ச்சில் கூட்டி வந்து அவனை உட்கார வச்சு நானே அவனுக்கு சேவிங்கெல்லாம் பண்ணிவிட்டு தோத்துறோம் குளிக்க வச்சு ஏன் டிஷர்ட்டு பேண்ட்டெல்லாம் கொடுத்து பாருங்கள், என்னுடைய நான் சாப்பிட்ற ஹோட்டல்லே போய் நீ சாப்பிட்டுக்க. தோத்துறோம். என் கணக்கை கொடுத்து அந்த கணக்கில் நீ போய் சாப்பிட்டுக்கப்பா அப்படின்னு சொல்லி அவன் சாப்பிட்டுக்கிட்டு பாருங்கள் நல்லா தான் இருந்தான். சர்ச்சில் கூட்டுவான், பெருக்குவான், பாய் விரிப்பான், எங்களோட ஊழியத்துக்கு வருவான், எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தான். ஒரு முறை இன்னொரு பிரான்ச் சர்ச் ஆரம்பித்தேன். கிருஷ்ணராஜபுரம் அப்படிங்கிற இடத்துல ஒரு பிரான்ச் ஆரம்பித்தேன். அந்த பிரான்ச் சர்ச்சில் ஷெட்டு போடணும். அந்த ஷெட்டு வேலை நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ அந்த ஓலையெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கும்போது அவன்கிட்ட, தம்பி அங்கே ஒரு அம்மா விசுவாசி அம்மா ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்க வீட்டில் போய் ஒரு தூக்குவாளி வாங்கிட்டு போய் டீ வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு. அந்த பால் கேன் மாதிரி உன்னை போய் வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொன்ன உடனே 10 ஆள் வேலை செய்து 10 ஆளுக்கு டீ வாங்கிட்டு வாடா அப்படின்னா பணத்தையும் கொடுத்து 200 ரூபாய் கையில் கொடுத்து போடா வாங்கிட்டு வாடான்னு சொல்லி அனுப்பின உடனே போயிட்டான். போனவன் போனானடி அப்படின்னு சொல்லி என்ன செய்யலை. என்னடா டீ வருன்னு பார்த்தா இங்கே ஆளுகள்லாம் சத்தம் போகிறானு, என்ன சார் டீ வாங்கி தாரேன்னு சொல்லி, என்ன சார் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. மணி 12 1 சரி விடுங்கப்பா மத்தியானம் சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சாப்பாடு வாங்கி கொடுத்து வேலையை முடிச்சாச்சு. முடிச்சுட்டு சாயங்காலம் பாருங்கள் மெயின் சர்ச்சுக்கு வந்து பார்க்குறேன். ஒரு கால் இங்கே வந்து தூங்கிட்டு இருக்கானா அப்படின்னு வந்து பார்த்தா சர்ச்செல்லாம் திறந்து கிடக்கு. உள்ள ஒரு ரூம் இருக்கும், சைடில் ஒரு சின்ன ரூம், அந்த ரூமும் திறந்து கிடக்கு. என்னுடைய பெட்டிக்கிட்ட எல்லாம் வச்சு அதிலே தான் தங்கியிருந்தேன். பாருங்கள் அதுவும் திறந்து கிடக்கு. உள்ளே போய் பார்த்தா ஆம்பிளிஃபயரு, மைக்கு, ஸ்பீக்கர் ஒன்றையும் காணா, எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வாளி, டீ காசு எல்லாத்தையும் கொண்டு போயிட்டான். இது மட்டுமில்லை, கீழே போயிட்டு நாங்கள் வாடகைக்கு தான் அப்போ இருந்தேன். சோத்துரு அப்போ பாருங்கள் கீழே வீட்டுக்காரம்மாட்ட போய் பாஸ்ட் ஒரு 2000 ரூபா வாங்க சொன்னார்னு சொல்லி 2000 ரூபா என்ன செஞ்சுட்டான். அங்கே ஓலை வேலை நடந்துட்டுருக்கு, ஒரு 2000 ரூபா வேணும்னு சொன்னார்னு சொல்லி பாருங்கள் இதையும் சேர்த்து கொண்டு போயிட்டா. தோத்துறோம். ஆமேன், அல்லேலூயா. அப்போ அடுத்து நமக்கு நற்கரியை செய்ய தோணுமா? சொல்லுங்கள், தோணுமா? தோணாது. தோத்துறோம். ஆனால் அதுக்காக நான் விடுறதில்லை, நான் செய்கிற நற்கரியை செய்து கொண்டே இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் ஒருவன் செய்தான் என்பதற்காக சோத்திரம் நம்முடைய குணத்தை நம்ம மாற்றிக்க கூடாது, நம்ம திருட ஆரம்பிக்கக்கூடாது. தோத்திரம். அல்லேலூயா. அவன் இப்படி திருடிட்டு போயிட்டானா சோத்திரம் நம்மளும் திருடுவோம் அப்படிங்கிற நினைப்புக்கு நாம் போல பழையபடி இதே போல் சம்பாரித்து பாருங்கள், மிச்சப்படுத்தி ஆம்பிளிஃபயர் வாங்கி, மைக்கு வாங்கி. இன்றைக்கி ஒரு ஆம்பிளிஃபயர் எத்தனையோ ஆம்பிளிஃபயர் இன்றைக்கி இருக்குது. தோத்துரும். அல்லேலூயா. அவன் தூக்கிட்டு போனது சாதாரண 40 வாட்ஸ் ஆம்பிளிஃபயர், அந்த காலத்தில் அகுஜா 40 வாட்ஸ். தோத்துரும். பாருங்கள் ஒரு மைக்கு அவன் தூக்கிட்டு போயிட்டான். ஆனால் இன்றைக்கி கத்தர் 200
பாருங்கள் 200 வாட்ஸ் ஆம்பிளிஃபையர் நம்ம கொடுத்துருக்கிறார். தோத்துறோம். ஆமேன். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? அல்லேலூயா. சைக்கிளை இழந்திருக்கிறேன், வண்டி இழந்திருக்கிறேன். அதாவது நம்ம இழக்கிறதுனால நம்முடைய நற்குணத்தை நாம் விட்டுவிடக்கூடாது. சொல்லுங்கள், எதையும் நான் இழப்பதினால் என்னுடைய நற்குணத்தை நான் என்ன செய்யக்கூடாது? விட்டுவிடக்கூடாது. இயேசு கிறிஸ்து மேல் இன்னும் உருக்கமான அந்த அன்பை என் உள்ளத்தில் நீ நிரப்புவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த உருக்கமான அன்பு உங்கள் உள்ளத்தில் நிரப்பப்பட்டால் யார் உங்களை ஜெபிக்கணும்னு சொல்ல வேண்டி வராது. தோத்துறோம். பாருங்கள், உங்களுக்காக தோணும். வீட்டில் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவோம், காலையில் ஜெபம் பண்ணுவோம், தோத்துறோம், மாலையில் ஜெபம் பண்ணுவோம், மத்தியான நேரம் ஜெபம் பண்ணுவோம், சும்மா இருக்கும்போது ஜெபம் பண்ணுவோம், வேலை செய்கிற ஸ்தலத்தில் தோத்துறோம், சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் கேப் கிடைக்க என்ன செய்ய, ரூமுக்குள்ளே உட்காந்து 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணு. ஜெபம் பண்ணுறியா? தோத்துறோம். அல்லேலூயா. இப்போ ஒரு இஸ்லாமியனுக்கு அந்த உணர்வு இருக்குது. ரயில்வே ஸ்டேஷனில் துணியை விரிச்சு அவன் என்ன செய்கிறான்? 1000 பேர் நடந்துக்கிட்டு இருக்கிறான், அதன் மத்தியில் அவன் துவா பண்ணுறான். தோத்துறான். பல ரயில்வே ஸ்டேஷனில் நான் பார்த்துருக்கிறேன். தோத்துறோம். பல பஸ் ஸ்டாண்டில் பார்த்துருக்கிறேன். பாருங்கள், பல இடங்களில், பொது இடங்களில் அவங்க பாட்டில் அந்த நேரத்துக்கு அவன் ஜெபிக்க வேண்டிய நேரத்துக்கு அவன் ஜெபிக்கிறான். உனக்கு ஒரு ஜெப நேரம் இருக்கிறதா? ஆமேன். உனக்கு ஒரு ஜெப நண்பர் இருக்கிறாங்களா? நான் பெருமையாக சொல்லுவேன், எனக்கு ஒரு ஜெப நண்பர் இருக்கிறார். அல்லேலூயா. பாஸ்ட்டுக்கு ஒரு ஜெப நண்பரா? ஆமாம், யோபு என்னுடைய ஜெப நண்பர். அல்லேலூயா. நான் எந்திரிக்காட்டி அவர் என்னை எழுப்பி விட்ருவார். தோத்துறோம். ஆமாம், 4:45 வந்துடுவார். பாருங்கள், வந்து அப்போ நினைப்பேன், உனக்கு ஒரு ஜெப நண்பனை நீ சம்பாதித்துக்கொள். அல்லேலூயா. ஜெபத்துக்கு ஒரு நண்பர் நமக்கு தேவை. பாருங்கள், எல்லா நாளும் நம்மளால் எந்திரிக்க முடியாது. நம்ம எந்திரிக்க முடியாது, நம்மளை தட்டி எழுப்புறதுக்கு ஒரு ஆள் நமக்கு வேணும். சோத்திரம். வாலிப வயசில் நாங்கள் 3 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ணோம். தோத்திரம். அல்லேலூயா. ஆமாம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு ஜெப நண்பர்களாய் மாறணும். அல்லேலூயா. உங்களை எங்கே வழி நடத்துகிறான்னு பாருங்கள். தோத்துறோம். ஜெபிக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் உருவாக்குங்க. அல்லேலூயா. ஏன்னா 4:45 வந்து யோபு என்னை எழுப்பும்போது, அதிகாலை 4:30 மணி 4:45 வந்து எழுப்பும்போது, சோத்துறோம், நான் வருத்தப்பட மாட்டேன். தோத்துறோம். என்னையா நேரங்கட்ட நேரம் வந்து என்னை எழுப்புறேன், அப்படி ஃபோன் பண்ணுறேன்னெல்லாம் சொல்ல மாட்டேன். தோத்துறோம். அல்லேலூயா. பாருங்கள், கொடுத்து வச்சிருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு நண்பன் எனக்கு கிடைத்ததுக்காக எத்தனை பேர் அதை பெருமை நினைக்கிறீங்க? அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா. உங்கள் ஜெப நண்பர்களை நீங்கள் சம்பாதியுங்கள். முந்தா நாள் வரைக்கும் ஒன்றா உட்காந்து ஐஸ்கிரீம் தின்னங்கிறான், இன்றைக்கி பார்த்தா சண்டை போட்டுக்கிறான். தோத்துறான். பாருங்கள், அவன் வீட்டு வாசலே நான் மிதிக்கிறது கிடையாங்கிறான். அல்லேலூயா. நற்கிரியை இல்லை, உருக்கமான அன்பு இல்லை. தோத்துறோம். ஆமேன். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? நான் சொல்லித்தரேன். அந்த நட்பெல்லாம் நமக்கு வேண்டாம். ஐஸ்கிரீம் திங்கிற நட்பு, ஜூஸ் குடிக்கிற நட்பு, ஜூஸ் வாங்கிறது, துணி வாங்கிறது, என்னமோ இந்த ஏரோப்ளைன் கேமரா வாங்கிறது, இதெல்லாம் வேண்டாம்டா. தோத்துறோம். அல்லேலூயா. அந்த நட்பெல்லாம் நமக்கு வேண்டாம். தோத்துறோம். வண்டி வாங்குற நட்பு நமக்கு வேண்டாம். ஜெபிக்கிற நட்பை நீங்கள் உருவாக்குங்கள். அல்லேலூயா. உங்களுக்காக ஒருவர் ஜெபிக்கிறார்களா? அல்லேலூயா. அதாவது பாஸ்டர்மாவை நான் பெருமையாக நினைப்பேன். என்ன தெரியுமா? திங்கக்கிழமையான புதன்கிழமையான சாயந்தர நேரத்தில் அவங்களோட வந்து ஜெபிக்கிறதுக்கு ஒரு டீம் இருக்குது. தோத்துறோம். ஆமேன். பாஸ்டர்மா இருந்தாலும் இல்லாட்டியும் வந்து அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. தோத்துறோம். ஆமேன். அப்போ பாஸ்டர்மா சக்ஸஸ் ஆகிட்டாங்க. தோத்துறோம். என்ன சக்ஸஸ்ஸு? ஒரு ஜெப நண்பரை உருவாக்கி விட்டார்கள். அல்லேலூயா. பாருங்கள், த ப்ரேயர் ஃப்ரெண்ட்ஸ், அதை முதல்ல அப்படி பாருங்கள். அவங்க விசுவாசியை பார்க்காதீங்க. தோத்துறோம். இப்போ நான் இவர் விசுவாசியை பார்க்கல. தோத்துறோம். அவர் என்ன விசுவாசியை வந்து ஜெபம் பண்ணுறார் அப்படின்னு நான் நினைக்கிறதில்ல. என்னுடைய ப்ரேயர் ஃப்ரெண்ட்ஸ். ஆமேன். சொல்லுங்கள், என்னுடைய சத்தமாக சொல்லுங்களேன். இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க, எனக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு ப்ரேயர் ஃப்ரெண்ட்ஸை நான் உருவாக்கணும். ஹல்லேலூயா. ஜெபத்துக்கு வாங்கடா தோத்துறோம் அப்படின்னு கூப்பிடுகிற ஒரு தன்மையை என்னைக்கு நீங்கள் உருவாக்குறீங்களோ அன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற முடியும். ஹல்லேலூயா. ஒரு ஜெப நண்பர்களை நீங்கள் உருவாக்குங்கள். ஹல்லேலூயா. அதுதாங்க உருக்கமான அன்பு. தோத்துறோம். மற்ற எல்லா அன்பும் போலியான அன்பு. ஹல்லேலூயா. இந்த உலகத்தை நீங்கள் பழகிற மற்ற எல்லா அன்பு ஆதாயத்துக்கான ஒரு அன்பு. அன்புன்னா என்னன்னே தெரியல. சரி, இன்றைக்கி அதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரணும். அன்பு எங்கே பெருகணும்? ரோஜா பூவிலையா? தோத்துறோம். இன்றைக்கி அதில் நம்ம அறிவு இல்லாமல் என்ன செய்கிறாங்க? ரோஜா பூ கொடுத்துட்டா போதும், ஐயோ எனக்கு பூவை கொடுத்துட்டான். தோத்துறோம். அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான்? அன்பு பெருகிருச்சு. ரோஜா பூவில் அன்பு பெருகிருச்சு. முட்டாய் வாங்கி கொடுத்தானா இனி அவனை தான் கட்டிக்குவேன்னு சொல்கிறதெல்லாம் இருக்குது. தோத்துறோம்.
அல்லேலூயா. ஆமே. பைத்தியங்களாக இருக்குது. தோத்திரம். ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்துட்டான். தோத்திரம். என்னது அதில் பெரிய ஒரு சாக்லேட் வாங்கி தந்துட்டா உடனே அவனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். அல்ல 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 இல்லை, தப்பு. வாஸ்து பாருங்கள் வசனத்தை. பிலிப்பியர் 1:9 மேலும் மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும். ஆமேன். நன்றி. இப்போ எல்லா தலைகளை உயர்த்துங்க. அன்பு எங்கே பெருகணும்? இப்போ வசனத்தின்படி, நான் சொல்லி தரல, வசனத்தின்படி உன் அன்பானது எங்கே பெருகுகிறது? அதாவது இந்த சமூகம் உங்களை குருடனாக்குது. எப்படின்னா, இருதயம்னு ஒரு படத்தை போட்டு ஹார்ட்டு பிஸ்கட்டு, ஹார்ட்டு முட்டாயி, ஹார்ட்டில் பலூனு இதெல்லாம் காமிச்சு உன்னை ஏமாத்துது. தோத்திரம். ஆமேன். பாப்பா எல்லாம் கவனமாக இருங்க. அல்லேலூயா. ஆமாம். இந்த அன்பு ஹார்ட் முட்டாயில் இல்லை. ஏன்னா பூரா எங்கள் பிள்ளைங்க பூரா இன்றைக்கி நீங்களாம் பெரிய ஆளுகள் ஆகிட்டு இருக்கிறீங்க. தோத்திரம். அல்லேலூயா. ஆகவே பாப்பா கிடையாது, இனி முட்டாய் சூப்பிட்டு இருக்கிறது. ஆகவே இந்த ஹார்ட்டு பிஸ்கட்டு, ஹார்ட்டு முட்டாய், ஹார்ட்டு பலூனு இதையெல்லாம் பார்த்து மயங்கிடப்படாது. தோத்திரம். ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆமேன். ஏன்னா சொல்லுது, அன்பானது முட்டாயில் இல்லை, அன்பானது ஹார்ட் பலூனில் இல்லை, அன்பானது எங்கன்னா அறிவில் பெருக வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. கரங்களை தட்டி அல்லேலூயா. அன்பில் அறிவில். தோத்திரம். பாருங்க, அறிவுள்ள அன்பாக இருக்கணும். தோத்திரம். என்ன அன்பு இது? ஆமாம். நம்ம பிள்ளைங்க இந்த அறிவில்லாத அன்புக்கு நீங்கள் அடிமையாயிராதீங்க. அதனால சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஏன்னா நாளைக்கு உங்களுக்கு உட்காந்து நாங்கள் அதை அட்வைஸ் பண்ண வேண்டிய நிலைமை வந்துடப்படாது. அதனால தான் அட்வான்ஸாகவே சொல்லி வைக்கேன். தோத்தம். முட்டாய் கொடுத்தான், பலூன் கொடுத்தான், ரோஜா பூ கொடுத்தான், அப்படின்னெல்லாம் சொல்லி என்ன செஞ்சிடக்கூடாது. இந்த அன்பு அறிவில் வர வேண்டும். ரெண்டாவது, இந்த அன்பு உணர்வில் வர வேண்டும். பாருங்கள், இந்த அன்பும் அறிவிலும் உணர்விலும் யார்கிட்ட வரணும்? உன் தாய் தகப்பன்கிட்ட தான் வரும். தோத்திரம். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? உன் தாய் தகப்பனை தவிர உன்னை உண்மையாய் இந்த உலகத்தில் நேசிக்க வேற எந்த உயிருமே கிடையாது. உற்சாமாய் கரங்களை தட்டி அல்லேலூயா. அதை நல்லா தெரிஞ்சுக்கங்க. தோத்திரம். பிரைஸ் அல்ல. இதெல்லாம் தெரியாமல் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள், சபைகள் இன்றைக்கு போய் என்ன செய்கிறாங்க? எங்கேயோ போய் சிக்கிக்கிறாங்க. தோத்திரம். ஆமேன். எதிலேயோ போய் மாட்டிக்கிறாங்க. ஆகவே அன்பு என்பது மிட்டாய் அல்ல, அன்பு என்பது பூவல்ல, அன்பு என்பது ஒரு பலூன் அல்ல, அன்பு என்பது ஹாட் பிஸ்கட் அல்ல. தோத்திரம். அன்பு எங்கே பிறக்க வேண்டும், எங்கே பெருக வேண்டும் என்று சொன்னால் அறிவிலும் சகல விதமான உணர்வுகளிலும் அந்த அன்பானது பெருக வேண்டும். கரங்களை தட்டி அல்லேலூயா. அறிவில் உணர்வில். தோத்திரம். அதனால தான் சொல்றது, அறியாமையில் வருவது அன்பல்ல, அறியாமையில் வருவது மோகம். இன்றைக்கி ஒரு சின்ன வயசு பிள்ளை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா அப்படின்னு சொன்னால் உனக்கு வந்தது உண்மையான காதல் அல்ல, உண்மையான அன்பு அல்ல. அது ஒரு என்ன சொல்ல, ஈர்ப்பு, அஃபெக்ஷன். தோத்திரம். இணை ஈர்ப்பு. அதை புரிஞ்சுக்கோங்க. அன்பு என்பது என்ன, காதல் என்பது என்ன? சிலர் காதல்னு சொன்னாலே ஐயோ பாவம், இது என்னமோ பெரிய பாவமான விஷயம் நினைக்கிறாங்க. இல்லை இல்லை, அது அறிவிலும் உணர்விலும் வரணும். அது உன்னை படைத்த தேவன் மேல் அந்த காதல் வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் இடது கையன் தலங்கி வலக்கரத்தால் தேற்றுகிறார். அவர் இடது கையன் தலங்கி வலக்கரத்தால் தேற்றுகிறார். அவர் நேசத்தால் சோகமானே என் மேல் பரந்த கொடி நேசமே. அவர் பரந்த கொடி நேசமே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லிலி புஷ்பமுமா, 10,000ங்களில் சிறந்தோ 10,000. அல்லேலூயா.
நாளைக்கு இந்த குழந்தைகளுக்கெல்லாம் சொல்ல முடியாது, பேரண்ட்ஸ் வந்து சொல்ல முடியாது, உங்கள் அப்பா அம்மா உன்கிட்ட சொல்ல முடியாது, இல்லைம்மா இப்போ இந்த அன்புங்கிறது வந்து இன்னது தான் அப்படின்னு சொல்ல முடியாது. தோத்துறேன். ஏன்னா இது ஒரு மாதிரி இருக்கும். தோத்துற பிள்ளைகள், நான் அவனை காதலிக்கிறேன் இவனை, இதெல்லாம் அன்பு கிடையாது. அதெல்லாம் ஒரு அஃபெக்ஷன், ஒரு ஈர்ப்பு. உண்மையான அன்பு உங்கள் இருதயத்தில் உண்டாவது தாயின் மேல் அன்பு, தகப்பன் மேல் அன்பு, தேவன் மேல் அன்பு. சோத்திர அந்த உருக்கமான அன்பு உங்கள் உள்ளத்தில் உண்டாகி பரிசுத்த சிந்தை உண்டாக வேண்டும். ஆமேன். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? அல்லேலூயா. அதை நான் சொல்ல அப்போஸ்தலனாகிய பவுல் மிக அழகாய் சொல்லுகிறார், உங்கள் அன்பானது பெருக வேண்டும். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? உங்களை நீங்களே கேள்வி கேட்டு பாருங்கள், உங்கள் அன்பு பெருகி இருக்கா, குறுகி இருக்கா, சுருங்கி இருக்கா? அல்லேலூயா. இப்போ சிலர் கேட்டால் தோத்துறேன், அன்பெல்லாம் எங்கேயா இருக்குது தோத்துறோம். ஆமேன். பூரா ஏமாத்துக்கார பயலாக இருக்கான் தோத்துறோம். புருஷன் ஏமாத்துறான், பிள்ளை ஏமாத்துது தோத்துறோம். எல்லாம் என்ன செய்யுது? எல்லாம் ஏமாத்துது தோத்துறோம். ஆகவே அன்பு எங்கே? அன்பே இல்லை, அன்பு காஞ்சு போச்சு தோத்துறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, யார் ஏமாற்றினாலும் தேவன் மேல் உள்ள உன்னுடைய உருக்கமான அன்பு ஒரு நாளும் வற்றி போகக்கூடாது. காரணம், இயேசு அன்பின் வடிவமாகவே அவர் உனக்குள்ளே இருக்கிறார். ஏன்னா யோவான் அதை சொல்லுவார், அன்பில்லாதவன் தேவனை காணான். சோத்திர அன்பில்லைன்னா உன்னால் என்ன செய்ய முடியாது? தேவனை பார்க்க முடியாது. தோத்திர தேவனை தரிசிக்க முடியாது. அப்போ ஆகவே இந்த உலகத்துக்காக உன் அன்பு காய்ந்து போக வேண்டாம், உன் அன்பு வற்றி போக வேண்டாம். என்ன மனசு அப்படி கொஞ்சம் மாற்றுங்க. இனி இந்த மனுஷனை நேசிக்கிறத விட்டுட்டு என் நேசு கிறிஸ்துவை நான் நேசிப்பேன். ஹல்லேலூயா. இவன் மோசம் பண்ணுவான் தோத்திரம். மனுஷன் என்ன செய்வான்? மோசம் பண்ணுவான். ஆதாயத்துக்காகத்தான் பழகுவான் தோத்திரம். தன் தேவைக்காய் பழகுவான், தன் காரியத்துக்காய் பழகுவான். சிலரெல்லாம் சொல்லுமில்ல, இவங்கெல்லாம் காரியம் இருந்தால் தான் நம்மகிட்ட வருவாங்க, காரியம் முடிஞ்சோன்னு என்ன செஞ்சுருவாங்க, நம்மளை விட்டு போயிடுவாங்க, அப்படியெல்லாம் சொல்கிறோம் அல்லவா? அப்போ இந்த மனுஷன் காரியத்துக்காக பழகுவான். ஆனால் தேவன் பக்கம் உங்கள் அன்பை திருப்புங்கள். ஹல்லேலூயா. மனுஷர் பக்கம் இருக்கிற அன்பை அப்படியே தேவன் பக்கம் திருப்பி கிறிஸ்துவின் மேல் உங்கள் அன்பு பெருகும்படியாய் இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை சீக்கிரமாய் வாசிப்போம். 1:11. நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரல் அற்றவர்களுமாய் இருக்க வேண்டுதல் செய்கிறேன். அல்லேலூயா. இப்போ அதுதான் பவுல் ஒரு வாதத்துக்கு வர்றார், முடிவுக்கு வர்றார். என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சமூகத்தில் இதெல்லாம் பார்த்து புருஷனை பார்த்து, அப்பனை பார்த்து, அப்பா அப்படி இருக்க, எங்கள் அப்பாவே இப்படி தான் சார் இருக்கார். சில எத்தனை பேர் வருத்தத்தோடு சொல்கிறாங்க. சில அப்பா அம்மார் நல்ல ஒரு தியாகியாக இருப்பார், சில அப்பா அம்மார் அப்படி இருக்க மாட்டாங்க. சோத்திரம். பிள்ளைகளை விற்று வாயில் போட்டார், லாபான் மாதிரி. லேயாள் ராகேலுன்னு சொன்னாங்க, எங்கள் அப்பா எங்களை விற்று என்ன செஞ்சிட்டார், அதையும் வாயில் போட்டார் அப்படின்னு சொல்கிற ஆளெல்லாம் இருப்பாங்க. ஆக இவர்களால் உங்களுக்கு இடரல் உண்டாகும். சொல்லுங்கள், இவர்களால் உங்களுக்கு என்ன செய்யும்? இடரல் உண்டாகும். பாருங்கள், போதகர்களால் இடரல் உண்டாகும். சோத்திரம். தலைவர்களால் இடரல் உண்டாகும், பெரியவர்களால் இடரல் உண்டாகும். இந்த இடரல் எல்லாம் பார்த்து நீ இடறி போகாத. ஹல்லேலூயா. என்ன சொல்கிறாருன்னா, இதை பார்த்து நீ என்ன செய்யக்கூடாது? இடறி போகக்கூடாது. தோத்திரம். நீ ஸ்டெடியாக இருக்கணும். ஆமேன். துப்புரவானவனாக இருக்கணும். அல்லேலூயா. உன்னை சுத்தம் பண்ணிக்க. தோத்திரம். என்ன சொல்கிறாருன்னா, சுத்தமான எவனும் கிடையாது. தோத்துறோம். நான் சுத்தமானேன், இப்போ நான் இருக்கேன், நான் ரொம்ப சுத்தமாயிட்டேன் அப்படின்னாலும் சொல்ல முடியாது. இங்கே 1000 ஓட்டை 1000 அழுக்கு இருக்கும். அல்லேலூயா. ஆனால் அவர் சொல்கிறாரு, உன்னை துப்புரவு பண்ணிக்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்கள் பாப்பா, உன்னை என்ன செய்துங்க? துப்புரவு பண்ணிக்க. உங்களை நீங்களே கையை வச்சு சொல்லி பாருங்கள், நான் பெரிய துப்புரவானவன் இல்லை, என்னிடத்துலையும் அழுக்கு இருக்குது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒத்துக்கணும், என்னிடத்தில் பாவம் இருக்குது, என்னிடத்தில் தவறு இருக்குது. ஸ்தோத்திரம். நான் பரிசுத்தமானவன் கிடையாது. அதில் சொல்கிறதுக்கு பெருமை, நான்லாம் ரொம்ப பரிசுத்தமானவன், நான் நல்லா ஜெபம் பண்ணுறேன், அப்படியெல்லாம் அதில் எல்லாம் பெருமையெல்லாம் பாராட்டக்கூடாது. தோத்துறோம். நம்மை தாழ்த்தணும் கிறிஸ்துவுக்கு முன்பாக. ஆண்டவரே, நாங்கள் அழுக்கானவங்க தான், ஆனால் எங்களை துப்புரவாக நீர் மாற்றும். ஹல்லேலூயா. எங்களை சுத்தமாக மாற்றும், எங்களை கழுவி அருளும். தோத்துறோம். இரத்தத்தால் என்ன செய்ய? எங்களை கழுவி அருளும். எங்களுக்குள்ள அநேக இடரல்கள். தோத்துறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இடறி போய், இப்போ நல்ல பையனாக இருப்பான், நல்ல பிள்ளையாக இருப்பாங்க, அவங்கள வந்து இடற பண்ணது அவனுடைய குடும்பம்.
சோத்திரம். குடும்பம் அவனை இடற பண்ணிடும். பெற்றோரே அவனுக்கு மேலும் மேலும் செலவழித்து வைக்கிறது, கஷ்டத்தை கொடுக்கறது. அப்போ அவன் மனசு என்ன ஆயிரும்? கடினமாயிரும். என்ன பெற்றோர் இவங்க நம்மளை மேலும் மேலும் கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்களே. அப்போ அவங்கள்ட்டே மறைக்க ஆரம்பிப்பான். எனக்கு வருமானம் இல்லை, பொய் சொல்லுவான், ஒளிச்சு வச்சுப்பான். தோத்துறோம். ஆமேன். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? சத்தம்லாம் இன்னும் சத்தமா? யார் உன் இருதயத்தை கடினப்படுத்தினாலும் சோத்திரம், நீ ஆத்துமாக்களை பெருக்கிறது தடுத்து நிறுத்தாத. தோத்திரம். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறது நிறுத்தாத. கர்த்தரை ஆராதிக்கிறது நிறுத்தாத. இங்கே முட்டை பொறுக்கி தின்னால் அது முட்டை வைக்கிறது நிறுத்திச்சா? தோத்திரம். அது நிறுத்தலை. அது கொண்டு இன்னொரு இடத்துலையாவது வச்சு கொஞ்சம் பொறிச்சு என்ன செய்யுது? 18 குஞ்சோடு வந்து நிற்கிது. தோத்திரம். போடுறிய ஆகாரத்தை. தோத்திரம். அல்லே லூயா. ஒரு ஆமேன் சொல்லுவோமா? அல்லே லூயா. பலர் உன் இருதயத்தை கடினப்படுத்தலாம். சொல்லி பாருங்க. பலர் என் இருதயத்தை கடினப்படுத்தலாம், ஆனால் நான் என் இருதயத்தை கடினமாக்க விடமாட்டேன். உருக்கமான அன்பினால் என் இருதயத்தை கர்த்தர் நிரம்ப பண்ணும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் மீது ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. துப்புரவு, இடரல், எத்தனை பேர் இடரலை உண்டாக்குனாலும் நீ செய்கிற வேலையை நிறுத்தாத. தோத்திரம். ஆமேன். ஹாலே லூயா. பாருங்கள், நீங்கள் செஞ்சிட்ருக்கிற நன்மையை செய்யாமல் இருக்காதீங்க. தோத்திரம். சில இடரில் பார்த்துட்டு நான் தசமாக காணிக்க கொடுக்கறதில்ல. சில இடரில் பார்த்துட்டு நான் என்ன செய்கிறதில்ல? காணிக்க செலுத்துறதில்ல. சில இடரில் பார்த்துட்டு நான் கர்த்தரை ஆராதிக்கிறதில்ல. சில இடரில் பார்த்து நான் சர்ச்சுக்கு வராமல் இருக்கிறேன். இதெல்லாம் சொல்லாதீங்க. உனக்குள் இடரல் வேண்டாம். ஹாலே லூயா. சொல்லுங்கள். எல்லா இடரலை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நேரத்தில் நான் தூக்கி வெளியே போடுகிறேன். அல்லே லூயா, ஹல்லே லூயா, ஹல்லே லூயா, ஹல்லே லூயா. அப்படி சொல்லிட்டு தான் சொல்கிறாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவி எனக்கு ஆதாயம். சோத்திர. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துக்கு போயிடுவோம் சீக்கிரமா. 2வது வசனம் 3வது வசனம் வேகமாய் வாசியுங்கள். நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களுமாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். கடைசியாக இந்த ஆலயத்துக்குள்ளே வந்தால் எப்படி இருக்கணும் அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லித்தரார். ஏக அன்பு. எப்படிப்பட்ட அன்பு? தோத்திரம். ஆமாம், இவ உட்காந்தானே இவ மூஞ்சி முழிச்சம்பார். தோத்திரம். இவ பக்கத்தில் உட்காரப்படாது அப்படின்னு சொல்லி இந்த எண்ணமெல்லாம் இருக்கக்கூடாது. சிலர் எப்படி திரும்பி பாருங்கள், பக்கத்தில் பாருங்கள். இந்த மூஞ்சியாக இன்றைக்கி என் பக்கத்தில் இருக்குது. இவ்வளோ நேரம் நான் பார்க்காம இருந்தேன்னா அப்படி கையை கொடுங்க பார்ப்போம். வாழ்த்துக்கள். ஒருவர் பிரைஸ் லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராகன்னு சொல்லுங்களேன். சொல்லுங்கள். அல்லே லூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாருங்கள், அந்த ஏக சிந்தை, ஏக அன்பு. இந்த இடத்துல எதற்காக இதை சொல்லுகிறார் என்று சொன்னால், ஒரே சிந்தை. ஏக சிந்தை என்பது இப்போ இங்கே வந்துட்டோம். அதாவது பாருங்கள், ஒரு கோவிலில் வந்து பல்வேறு சிந்தை இருக்கலாம். ஒருத்தன் பல கடவுளை நினைக்கலாம். ஆனால் சர்ச்சுக்குள்ளே வரும் பொழுது ஒரே சிந்தை, இயேசு கிறிஸ்து. ஆமேன். உங்களுடைய உள்ளம் அன்பினால் நிறையட்டும். ஏன்னா அப்போஸ்தலன் பவுல் சொல்லுவார், இங்கே நான் செத்து வீழ்ந்தால் அங்கே மறுகரத்தில் தூதர்கள் என்னை தமது கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள். அல்லே லூயா. வாழ்ந்தால் இயேசுவுக்காக நாங்கள் வாழணும், வீழ்ந்தாலும் நாங்கள் இயேசுவுக்காக வீழணும். அப்படிப்பட்ட அன்பினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும் ஆண்டவரே. ஹாலே லூயா, ஹாலே லூயா. ஆண்டவரே, ஆப்கானில் வாழக்கூடிய கிறிஸ்தவர்களுக்காக இதுபோல் அநியாயமாய் அவர்கள் வெட்டப்பட்டாலும் கூட நாங்கள் இயேசுவை மறுதலிக்க மாட்டோம். இயேசுவுக்கு நாங்கள் சாட்சியாயிருப்போம். ஹாலே லூயா. ஸ்தோத்திரம். ஹாலே லூயா. அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்தை எங்களுக்கும் இந்த காலத்தில் தாரும் ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் சுகபோகமாக, ஆரோக்கியமாக, சந்தோஷமாக இந்த பட்டணத்தில் நாங்கள் இருக்கிற ஆண்டவரே. எங்களுக்குள்ள ஒரு ஏக அன்பும் ஏக சிந்தையும் ஆண்டவரை இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து ஆண்டவரை கிறிஸ்துவின் சந்தோஷத்தை நிறைவாக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் உருக்கமான ஒரு அன்பு எங்கள் உள்ளத்தில் நிறையட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தின் மீது அன்பு. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தின் மீது அன்பு, இயேசுவின் நாமத்தின் மீது அன்பு. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya.